வெல்கம் டு டிவைன் 369 டேரட் ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசிஇஎம் டி இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்டிங்காக பேர்கள், இந்த லெட்டர்ஸ்லேருந்து ஏதாவது பேர்கள் ஆரம்பிக்கும் இல்லையா, அவங்களுக்கான ரீடிங் இதை பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற பேர்களுக்கு இந்த ரீடிங்கை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சொல்லுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்களும் இந்த எனர்ஜியோடு நீங்கள் அடாப்ட் ஆவீங்க, ஓகேவா? அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாம் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை அனுப்புகிறேன், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பேர் வந்து ஸ்டார்டிங் லெட்டர், உங்களுடைய பெயர் ஸ்டார்டிங் லெட்டரில் ஏசிஇஎம்டி அப்படிங்கிற லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ இந்த ரீடிங் உங்களுக்காக தான். உங்களுக்கான மெசேஜ் இந்த டிவைன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஓகே. உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவையான ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேவா? நீங்களே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பட் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட பயத்தை நீங்கள் எதுக்கோ பயப்படுறீங்க. உங்களுக்கு ஏதோ விஷயத்துக்கு நீங்கள் செய்யலாமா வேண்டாமா, அது செஞ்சால் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் பயப்படுற மாதிரியே தெரியுது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பயத்துலேருந்து வெளியில் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும். நீங்கள் எடுக்கிற வேண்டிய, ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பட் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் லைஃபோட எனர்ஜியால் நீங்கள் ஹோல்ட் ஆகி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கம்ப்ளீட்டாக அதை வந்து அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மூவ் ஆன் ஆகி வரும்போது நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியில் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. வாவ், பாருங்கங்க, இதை விட என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் செலிப்ரேட் ஆகி நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வர்றது. ஸோ பண ரீதியாக சரி, இல்லை ஜாப் ரீதியாக, கரியர் ரீதியாக, ஹெல்த் ரீதியாக, என்ன விஷயம் எதுவோ இருந்தாலும் சரி, இல்லை லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பழைச நினச்சி உங்கள் மைண்டில் போட்டு தேவையில்லாமல் குழப்பிட்டு இருக்காமல் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாங்கிறத நீங்கள் முன்னோக்கி யோசித்து ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நீங்கள்